நம்ம எல்லாருமே இப்ப இருக்க நிலைமையில இருந்து ஒரு படி மேல போய் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் இல்லைங்களா? ஆனா அது நடக்கிறது தடையாகும் போது நமக்கு எந்த ஒரு சக்தியும் உதவி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு மன அளவுல வருத்தப்படுவோம். என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம்? ஏன் நம்மளால முன்னேற முடியல? ஏன் மத்தவங்க நல்லபடியா இருக்கிறாங்க, நம்மளால நல்லபடியா வாழ முடியல? அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நம்ம நினைச்சிருக்கோமான்னு பார்த்தா, இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நம்மளுடைய பார்வை எல்லாமே அடுத்தவங்க என்ன பண்றாங்க? அடுத்தவங்க இத செய்றாங்க. அவங்க முன்னேறிட்டு போயிருக்காங்க. இப்படிங்கிற ஒரு பார்வைய தான் அடுத்தவங்க மேல பதிக்கிறோமே ஒழிய, நம்ம மேல நம்ம கவனத்த செலுத்தாதது தான் காரணம். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். காலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிங்க. எந்திரிச்சா நல்லது. அந்த நேரத்துல ஆ காஸ்மிக் ரேஸ் நெறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அது யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா, நல்ல லைஃப்ல முன்னேறுனவங்கள பாருங்களேன். அவங்க எல்லாருமே அந்த நேரத்த பயன்படுத்தி, அதன் மூலமா அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ நெறைய லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இதத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நானும் அதான் சொல்றேன். ஆனா, இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர் கமெண்ட்ல அந்த எந்த வேலையும் நம்ம செய்ய மாட்டோம். எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா, எனக்கு பிரபஞ்சமோ, இல்ல இறைசக்தியோ, இல்ல ஏதோ ஒரு சக்தி நமக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி தரணும் அப்படின்னு சொன்னா எப்படிங்க? இது நம்ம கேட்கலாமா? அப்படின்னு கொஞ்சம் கூட யாருமே யோசிக்க மாட்டாங்க. இதுல நம்ம முன்னேறணும்னா சில தியாகங்கள பண்ணித்தான் ஆகணுங்க. நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும். காலையில எழுந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நேரத்துல என்ன பண்ணிருவோம், பரவால்ல நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்படியே ஒவ்வொரு நாளும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப என்ன ஆகும்? நம்மளுடைய வெற்றியும் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டே போயிட்டே தான் இருக்குமே ஒழிய, நம்ம நெனைச்சத அடைய முடியாது. நம்ம தான் நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம தான் முடிவு எடுக்கணுமே. நம்மளுடைய முன்னேற்றம் தடைப்படுறதுக்கு காரணம் நம்மள்ல இருக்கிற நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் தான்னு இதுக்கு முன்னாடி வீடியோலயே சொல்லியிருக்கேன். எல்லாமே நம்ம மனசு தான் காரணம்ங்க. நம்ம மனசு சரியா இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருக்கலாம். அதான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு. அப்போ நம்ம எண்ணத்தை சரியா வச்சுக்கணும். நம்ம எண்ணத்தை சரியா வைக்கலைன்னா நம்ம நினைச்சதை நம்மளால சாதிக்க முடியாது. நம்ம நினைச்சதை நம்ம அடைய முடியாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எண்ணத்தை சரியா வடிவமைச்சுக்கணும். நம்ம மனச முழுக்க நெகட்டிவ் தாட்ஸ வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்காக தான் இப்ப எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரபஞ்சத்திட்ட பேசுங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதுக்காகத்தான் சொல்றோம். ஏன்னா நம்ம மனசுக்குள்ள நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும். அந்த எதிர்மறையான எண்ணத்தை வச்சுக்கிட்டே நம்மளுடைய விருப்பத்தை நம்மளுடைய கோரிக்கைய வைக்கும்போது அது நடக்காம போகும். எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு டஸ்ட்பின்ல நம்ம குப்பைய போட்டுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? அப்ப குப்பைய போட 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 குப்பை சேர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ள ஒரு நல்ல பொருள போட்டீங்கன்னா, அந்த நல்ல பொருளும் குப்பையா தான் போகும். இல்லைங்களா? இதுதானே உண்மையும் கூட. ஸோ, அப்ப என்ன ஆகும் நம்மனா, முதல்ல அந்த குப்பை தொட்டியில உள்ள குப்பைகள வெளியில கொண்டு கொட்டணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த குப்பை தொட்டியில நம்ம நல்ல விதமான பொருட்கள போடும்போது என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் அந்த தொட்டியே நல்ல தொட்டியா ஆயிடும். சரிங்களா? அதே மாரி தாங்க நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணத்த வெளியில கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய நல்ல எண்ணத்த போடும்போது, சீக்கிரமா நம்மளுடைய ஆழ்மனம் அத நம்ப ஆரம்பிச்சிடும். நம்ப ஆரம்பிச்சிடுச்சுனாவே, நம்ம வேலைய நம்ம செய்ய மாட்டோம். நம்ம ஆழ்மனமே செய்து முடிச்சிடுங்க. நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து இன்னும் நல்லபடியா போறதுக்கு, நல்ல நிலைமைக்கு போறதுக்கு தடையா இருக்கிறது நமக்குள்ள உள்ள எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. என்னென்ன எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நமக்குள்ள இருக்க கோபம், பயம், பதற்றம், போட்டி, பொறாமை, குழப்பம், ஏமாற்றம், துக்கம், அழுகை, ஆத்திரம், இயலாமை, குற்ற உணர்வு, சோம்பேறித்தனம். இன்னும் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் நார்மலா ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான எண்ணங்கள். சரிங்களா? இப்போ ஒரு மனுஷனுக்கு கோபம் இருக்குதுன்னா, அந்த மனிதரோட கோபம் தன்னைத்தானே அழித்துவிடும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி அப்படின்னா, இப்ப மெழுகுவர்த்தி எடுத்துக்கங்க. ஒரு கரித்துண்டு எடுத்துக்கங்க. மெழுகுவர்த்தி என்ன ஆகும்? எரிய எரிய தன்னையே அழிச்சுக்கிட்டு கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிடும். அதே போல ஒரு கரித்துண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல அதோட தணல் இருக்கிற வரையிலும் பிரகாசமா இருக்கும். அந்த தணல் கரைஞ்ச பிறகு அந்த கரித்துண்டு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். அது மாதிரி தாங்க கோபமுள்ள மனுஷன் தன்னையே அழிச்சுக்கிட்டு கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க அப்படிங்கிறது
ஞாபகம் வச்சுக்கிட்டு கோபம் வரும்போது கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இந்த கோபத்தினால வந்து நமக்கு எந்த ஒரு பயனும் இல்ல. இதனால நமக்கு வந்து வியாதி தான் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கிட்டு கோபத்திலேருந்து கொஞ்சம் வெளிவர பார்க்கணும். அதே போல தாங்க பயமும். பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா, அதுவும் தன்னையே அழித்துவிடும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னன்னா, "பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் இருக்கான், செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான்" அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா, செருப்பு கடிச்சு பயத்தாலேயே செத்து போயிருவாங்க. அதேபோல பாம்பு கடிச்சு அவன் ரொம்ப தைரியமா இருக்கிறதுனால பிழைச்ச ஆளுங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியும். பயம் வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொல்லும் அப்படிங்கிறத இப்போ இந்த ஒரு கதை மூலமா பார்த்துடலாம். இது வந்து ஒரு உண்மையான சம்பவம் தாங்க. ஒரு தூக்கு தண்டனை கைதி இருக்கிறாரு. அவருக்கு வந்து தண்டனை கொடுக்க போறாங்க. ஸோ தூக்குல போடுறதுக்கு பதிலா வேற ஒரு முறையில தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு ரூமுக்கு கூட்டி வராங்க. ரூம் கூட்டி வந்துட்டு ஒரு சேர் இருக்கு. அதில் உட்கார வைக்கிறாங்க. கை கட்டிடுறாங்க. கண்ணை கட்டுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அந்த ரூமுக்குள்ள பாம்போட வராரு. உள்ள நுழையும் போது பாம்பை எடுத்துக்கிட்டு வராரு. இவ்வளவுதாங்க அவர் பார்த்த காட்சி இது மட்டும்தான். சரிங்களா? இப்போ என்ன பண்றாங்க? கண்ணை கட்டுறாங்க. இப்போ இவருக்கு தண்டனை குடுக்க போறாங்க. எப்படின்னா 2 குண்டூசி எடுக்குறாங்க. அவரோட கையில குத்துறாங்க. இவருக்கு இந்த தூக்கு தண்டனை கைதிக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பாம்பு தான் கடிச்சிருச்சு அப்படின்னு அவரு நெனைக்கிறாரு. இது பாம்பு பார்த்துட்டாரு. பாம்பு தான் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபீல் பண்றாரு. பயப்படுறாரு. அப்போ என்ன ஆகும்னா, அவர் உடலுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. பாம்பு கடிச்சா எப்படி சாகுவாங்களோ, அதே மாதிரி அவரு துடிக்க, துடிக்க இறந்திருக்கிறாரு. அவரு உடம்பு முழுக்க பாய்சன் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பயந்திருக்கிறாரு. அதனால நம்ம பயம்ங்கிறத வந்து நம்ம மனசுல இருந்து தூர தூக்கி போட்டுறணுங்க. பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளைய வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக விடாது. ஒண்ணுமே இல்ல. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. ஒரு செமினார் குடுக்குறாங்க. அத வந்து அவங்க அட்டெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்க பயம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா, அவங்களால அந்த இடத்துல நல்ல ஒரு பிரசன்டேஷன் குடுக்க முடியாது. ஒரு ஆஃபீஸ்ல இருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் குடுத்துருக்காங்க. அத வந்து பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, பயத்தோட பண்ணும்போது அங்க சொதப்பிரும். அப்ப பயத்த வந்து நம்ம வெளியில போட்டுறணும். அதுக்கு தான் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். உங்கள்ட்ட உள்ள எதிர்மறையான விஷயத்த வெளியில போறதுக்கு ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்குங்க. அத ஃபாலோ பண்ணலாம். ஹோஓபோனோபோனோ பிரேயர் எல்லாருக்குமே தெரியும். ஹோஓபோனோபோனோ பிரேயர் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பிரேயர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது சம்பந்தமா வீடியோஸும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. பிளேலிஸ்ட்லயும் குடுத்துருக்கேன். இப்போ உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளில வரணும் அப்படின்னா, முதல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நல்லா மூச்சை இழுங்க. நல்லா மூக்கு வழியா மூச்சை இழுத்துட்டு, ஒரு 3 டைம்ஸ் இழுத்துக்கங்க. 4த் டைம் வந்து வாயால வெளிவிடுங்க. 3 டைம் வந்து நல்லா காத்த மூக்கு வழியா மூச்சை இழுங்க. 3வது வாட்டி உங்களுடைய நுரையீரல் ஃபுல்லா நிரம்புற அளவுக்கு நல்லா இழுத்துட்டு, வெளிவிடும்போது வாய் வழியா வெளியிடணும். நம்மளுடைய மூச்சு காத்த எப்படி வெளிவிடணும்? வாய் வழியா வெளிவிடணும். அப்போ நீங்க நினைக்கிறீங்க, மனசுக்குள்ள நினைச்சுக்கிறீங்க. என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் இப்போது என்னிடம் உள்ள அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்களான கோபம், பயம், பதற்றம் இந்த மாரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நெகட்டிவா உங்கள்ட்ட என்னென்ன இருக்கோ, அத்தனையும் நீங்க சொல்லி, நான் இப்போ இத வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க வாய் வழியா அந்த காத்த விடும்போது, மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு, நீங்க சொல்லும்போது, உங்களுடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போக ஆரம்பிச்சுரும். இது 1 நாள், 2 நாள் செஞ்சுட்டு எனக்கு வரலன்னு சொல்லக்கூடாது. ஒரு 21 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வேணா ஃபாலோ பண்ணும்போது, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதேபோல உங்களுக்கு யார் மேலயாவது கோபம் இருக்குதுன்னா, அவங்கள நான் மனசுக்குள்ள நெனச்சுக்கங்க. மனசார நெனச்சுட்டு, அவங்க பேர சொல்லி ஹோஓபோனோபோனோ பிரேயர் சொல்லுங்க. சொல்லும்போது வராது. ஏன்னா, அவ்வளோ சீக்கிரமா நம்மளுக்கு வந்து வெறுப்பேத்துனவங்களையோ, இல்ல நம்மள கோவப்படுத்துனவங்க மேலயோ வந்து அ அப்படி சொல்ல வராது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் டைம் வந்து நம்ம மனசு ஏத்துக்காது. நீங்க சொல்ல சொல்ல அது கடைசியா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா தான் முடியும். இந்த விஷயம் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இது அவங்களுக்காக நம்ம சொல்லல. நமக்காக சொல்றோம். இந்த மாரி சொன்னா என் லைஃப் நல்லாருக்கும். இந்த மாரி சொன்னா நான் என் வாழ்க்கையில முன்னேறுவேன். இந்த மாரி சொல்லும்போது,
அவங்களுக்கும் எனக்கும் உள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்படின்னு இந்த ஒரு காரணத்துக்காக, இவங்கள நான் மன்னிச்சேன்னா, எனக்கு நல்லது நடக்கும். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு, அவங்க பேர சொல்லி நீங்க ஹோ'ஓப்போனோபோனோ ப்ரேயர் சொல்லுங்க. கண்டிப்பா வந்து அவங்க கிட்டயும் மாற்றம் வரும். உங்கள்ட்டயும் மாற்றம் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாரி ஒவ்வொரு நெகட்டிவ் தாட்ஸுக்கும் நீங்க சொல்லலாம். சொல்லும்போது உங்களுடைய ஆழ் மனசு நம்ப ஆரம்பிச்சிடும். உங்க ஆழ் மனசு நம்ப ஆரம்பிச்சிருச்சுனாவே, அது வந்து உங்கள நல்ல வழிக்கு கொண்டு போகும். எப்படி வந்து ஒரு கெட்ட எண்ணம், ஒரு கெட்ட சக்தி வந்து நம்ம அடிமனசு, ஆழ் மனசுல பதிஞ்சுச்சோ, இப்போ ஆணிவேர் நம்ம ஆழ்மனம்ங்கிறது ஆணிவேர் மாதிரி. ஆணிவேர்ல வந்து பிரச்சனைய நம்ம சரி பண்ணிட்டோம்னா, அந்த மரம் அழகா சூப்பரா வளரும். அது மாரி தாங்க நம்மளுடைய ஆழ் மனச நம்ம சரி பண்ணிட்டோம்னா, நம்மளுடைய லைஃப் வந்து எங்கேயோ போயிடும். கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ டு ஆல். தேங்க் யூ டு யூனிவர்ஸ்.